Hi guys. TNBSC group 1 எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதுக்கான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் சீரீஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது செஷன் 6 பார்ட் 1 பார்க்க போறோம். ஸோ இதுல நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா ரீசனிங், அதுக்கான கொஸ்டின்ஸ் நான் வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ ரீசனிங்ல வந்து பிளட் ரிலேஷன் அண்ட் நம்பர் சீரீஸ் அதை இந்த வீடியோஸ்ல பார்ப்போம். ஸோ இது பார்ட் 1. பார்ட் 2ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல்பா நியூமரிக், கோடிங், டிகோடிங் அண்ட் வரக்கூடிய ஒரு சில ரீசனிங் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீயப்பன், ஆப்டிடியூட் ஃபேக்கல்டி. ஸோ வாங்க கைஸ் டாபிக்ல போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூடியூப்ல அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் ஃபாரம்ல நீங்க கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அந்த குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வாங்க கைஸ் இன்னைக்கு டாபிக் பார்த்துடலாம். ஸோ ரீசனிங் டாப்பிக்கில் ஸோ டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் சொல்லியிருக்க மாதிரி 10 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த 10 கொஸ்டின் எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஓகேவா? ஸோ ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி 5 to 6 கொஸ்டின்ஸ் வரதே கஷ்டமாக இருக்கும் ரீசனிங் டாபிக்ஸில். இப்போ 10 கொஸ்டின்ஸ் சொன்னதுனால அதுக்காண்டியே அவன் கொஸ்டின் கேட்கணும். ஓகேவா? அப்போ நம்ம ரீசனிங் ஒரு இம்பார்ட்டன்ட் இதாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பிளட் ரிலேஷன் பார்க்குறோம் அண்ட் நம்பர் சீரீஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இதுலேயே மேக்ஸிமம் நம்பர் சீரீஸ் கொடுத்துருவேன். அடுத்து ஆல்ஃபா நியூமரிக் கொடுத்துருவோம். அடுத்து கோடிங், டிகோடிங் கொடுத்துருவோம். அண்ட் அடுத்து வரக்கூடிய சின்ன சின்ன ரீசனிங் டாபிக்ஸ் எல்லாமே அடுத்தடுத்துல வந்து கவர் ஆயிரும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிளட் ரிலேஷன். ஸோ பிளட் ரிலேஷனை பொறுத்தவரை இதில் வந்து லாஸ்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் ஒரு கொஷின் கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதில் இருக்குது. ஓகே ஃபைன். சரி, ஓகே. பிளட் ரிலேஷன் பண்ணோன்னா உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு மேல் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கொயர் போட்டிருப்போம். இப்போ மேல் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் போட்டு டினோட் பண்ணுவோம் மேல் அப்படின்னா. ஃபீமேல் அப்படின்னா சர்க்கிள் போட்டு டினோட் பண்ணுவோம். இல்லை நார்மல் சிப்ளிங் ரிலேஷன்ஷிப், அண்ணன் தம்பியாக இருக்காங்க இந்த மாதிரி சிப்ளிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா நம்ம வந்து சிங்கிள் டேஷ் வந்து போடுவோம் சிப்ளிங்க்கு. இதில் வந்து மேரீடு அப்படின்னா டபுள் டேஷ் போடுவோம் மேரீடு. இதுவே ஜெனரேஷன் காட்டுறதுக்கு வந்து வெர்டிக்கல் இந்த மாதிரி லைன் போடுவோம். இது வந்து ஜெனரேஷன் காட்டுறதுக்கு. ஸோ ஜெனரேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தலைமுறை. ஸோ இப்போ இந்த சம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெப்ரசன்டேஷன் எப்படி இந்த படத்தை வந்து அதாவது இந்த டைலாக் கொடுக்குறத நீங்கள் இங்கே கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இதில் என்ன பார்ப்போம் அப்படின்னா 5 ஜென்ரேஷன் பார்ப்போம். இதில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு மேலே உங்களோட ஃபாதர், மதர், இன்னும் யார் யார் வருவா அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு மேலே கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர் வருவாங்க. ஸோ இதுக்கு கீழே உங்களுக்கு சன், டாட்டர் வருவாங்க. இதுக்கு கீழே கிராண்ட் சன் அண்ட் கிராண்ட் டாட்டர் வருவாங்க. ஸோ இதை 5 ஜென்ரேஷன் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ எந்த ஜென்ரேஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நம்மளுக்கு அந்த ஆன்சர் வரும். சரி, இதை நம்ம வந்து ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா மேல், ஃபீமேல் நம்ம இந்த சர்க்கிள் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, இதை வச்சோம் ஓரளவு நம்ம ஆன்சர் வந்து கெஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம பார்க்க வேண்டியது. ஸோ இதில் இன்னும் என்னென்ன ரிலேஷன் வருது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இதில் முக்கியமான ஒரு மிஸ்டேக்ஸ் எல்லோரும் பண்ணுறது என்ன அப்படின்னா இப்போ வந்து வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் ஏ டு பி அப்படின்னு கேட்கும்போது ஏ பிக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்குறாங்களா, இல்லைனா பி ஏக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு கேட்குறாங்களா அப்படிங்கிறதுல மட்டும் என்ன வரும் மிஸ்டேக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ யாரை கேட்குறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஓகேவா? ஃபைன். ஸோ இது வந்து நீங்கள் யூ. ஸோ இப்போ மேல்ஸ் நான் போட்டிருக்கேன், ஃபீமேல்ஸ்க்கு நான் போட்டுக்கலாம். அண்ட் எல்ஜிபிடிக்யூ இதில் வந்து என்ன நம்மளுக்கு வரலை. இது வந்து இட் இஸ் அப்ரூவ்ட் பை சொசைட்டி அண்ட் வந்து லா இருந்தாலும் இதில் சம்மில் வந்து நம்மளுக்கு வரல. சரியா? ஃபைன். ஸோ இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபாதர், ஒரு ஃபாதர் மேரிடு டு மதர். ஓகேவா? ஃபாதர், மதர் நம்ம வச்சுக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து உங்களுக்கு சிப்லிங்ஸ் யாராவது, ஒரு பிரதர், ஒரு சிஸ்டர், உடன் பிறந்தவர் வந்து சிப்லிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அடுத்து இவங்க வந்து சிஸ்டரில் வந்துடுவாங்க, இவங்க வந்து பிரதரில் வந்துடுவாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ உங்களுக்கு சிஸ்டர், பிரதர் இருக்க மாதிரி உங்கள் ஃபாதருக்கும் மதருக்குமே யார் இருக்கலாம், சிஸ்டர் அண்ட் பிரதர் இருக்கலாம். ஓகேவா? சரி, இது யார் அப்படின்னா ஆண்ட். இது யாருன்னா மெட்டர்னல் அங்கிள், தாய் மாமன் சொல்லுவாங்க இல்லையா, மெட்டர்னல் அங்கிள். இது ஃபாதர். இது யார், இது பெட்டர்னல் ஆண்ட். இவங்க வந்து வெறும் அங்கிள் தான். ஓகேவா? ஃபைன். ஸோ நம்ம பேரண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம பசங்களாக இருக்கமோ அதே மாதிரி இவங்களுக்கும் பசங்க இருப்பாங்க. கரெக்டாக?
இவங்க தான் யாருன்னா கசின். கசின் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க தான் கசின். கசின் பிரதர், கசின் சிஸ்டர்லாம் சொல்கிறாங்க, பட் கசின் அதுனா அங்காளி பங்காளியில் வருவாங்கள்ல, அந்த இதில் வரும். ஃபைன். ஸோ இது வந்து உங்களோட ஃபேமிலியில். இப்போ நீங்கள் உங்களோட சிப்ளிங்ஸ் இருக்கீங்க, ஃபாதர் மதர் இருக்காங்க, அவங்க கூட பிறந்தவங்க இருக்காங்க, அண்ட் இங்கே உள்ளவங்க இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு டைப் ஓரளவு இங்கே வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கேருந்து மூவ் ஆனிங்க அப்படின்னா அடுத்து மேரேஜ் ஆனதுக்கப்புறம், ஆஃப்டர் மேரேஜ். ஓகே, இப்போ இங்கே மேரேஜ் ஆகுது அப்படிங்கும்போது இங்கே ஒருத்தவங்க வராங்களா, இப்போ இவங்கள ஸ்பௌஸ்ன்னு சொல்லுவாங்க. இல்லை இதனால் ஓகே ஸ்பௌஸ் ஓகே, இல்லை வந்து ஒய்ஃப்னு வச்சுக்கலாம், இல்லை இது ஃபீமேல் இருந்தால் இவங்கள ஹஸ்பண்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ நோ இஷ்யூ. அண்ட் இது மூலமாக வரக்கூடிய ரிலேஷன்ஸ். ஸோ இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்கலாம், ஒரு சிஸ்டர் இருக்கலாம். அப்போ இவங்க நம்ம சொல்கிற எல்லா ரிலேஷனுமே உங்களுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். ஸோ இவங்க பிரதர் இன் லா, இவங்க சிஸ்டர் இன் லா. ஓகேவா? அண்ட் இவங்களுக்கு பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ இவங்களோட பேரண்ட்ஸ், இவங்க யார் இந்த ஜென்ரேஷனில் வந்துடுவாங்க. மேலே உள்ள ஜென்ரேஷனில் இவங்க ஃபாதர் இன் லா, இவங்க மதர் இன் லா. ஓகேவா? ஸோ அப்போ உங்கள் ஃபாதர் ஜென்ரேஷனில் யாராக இருக்கான்னா ஃபாதர், மதர், அங்கிள், பெட்டர்னல் அங்கிள், மெட்டர்னல் ஆண்ட்டு இவங்களாம் இருப்பாங்க, பெட்டர்னல் ஆண்ட் இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஃபாதர்லாம் மதர்லாம் இவங்க எல்லாமே உங்களுக்கு மேலே உள்ள ஜென்ரேஷனில் இருப்பாங்க. இதை நீங்கள் வந்து தேர்ட் ஜென்ரேஷனாக நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவங்க வந்து செகண்ட் ஜென்ரேஷன். அப்போது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் யார் இருப்பாங்க, இவங்களுக்கு மேலே கிராண்ட் ஃபாதர் மேரிடு டு கிராண்ட் மதர். ஓகேவா? இவங்க தான் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வருவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் மறுபடியும் வந்தீங்க அப்படின்னா கீழே இது வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷன், ஃபைனலாக ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் வரும். ஸோ ஃபோர்த்து ஜென்ரேஷனில் யார் இருப்பா அப்படின்னா ஒரு சன், ஒரு டாட்டர் வச்சுக்கலாம். ஸோ இவங்க வந்து சன், இவங்க வந்து டாட்டர். ஸோ சன்னுக்கு மேரேஜ் பண்ணி வச்சோம் அப்படின்னா டாட்டருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ இவங்க டாட்டர் இன்லா, இவங்க வந்து சன் இன்லா, மருமகள் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு சன் டாட்டர் நம்ம போட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கு சன் டாட்டர் போட்ட மாதிரி உங்கள் கூட பிறந்த இந்த சிபிலிங்ஸ்க்கு சன் டாட்டர் போடலாம் இல்லையா? அப்போ இவங்களுக்கு சன் டாட்டர் போட்டிங்கன்னா இவங்க தான் யார் அப்படின்னா நெஃப்யூ அண்ட் நீஸ். நைஸ் இல்லை, நீஸ். ஓகேவா? நெஃப்யூ அண்ட் நீஸ். நெஃப்யூனா பையன், நீஸ்னா பொண்ணு. ஸோ இங்கிலீஷில் எப்படி சொல்கிறோம், தமிழில் சொன்னால் இதை வந்து மருமகள் தான் சொல்கிறாங்க. பட் வி நோ தட் இப்போ தமிழில் நம்ம பார்த்தோன்னா இது அக்காவோட சிஸ்டர். இப்போ நான் பையனாக இருக்கேன், அக்காவோட பையன், அக்காவோட பொண்ணுன்னா நம்ம வந்து நம்மளை மாமான்னு சொல்லுவாங்க, ரைட்டு, அங்கிள்ன்ட்டு சொல்லுவாங்க நம்மளை, ரைட்டு. இது அவங்க வந்து இப்போ சப்போஸ் நம்மளோட குழந்தைய அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னா மருமகன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே பிரதரோட பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க நம்மளை சித்தப்பான்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து பெரியப்பான்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க நம்மளுக்கு சன் டாட்டர் முறையில் தான் வரும். ஆனால் இதில் வந்து நெஃப்யூ நீஸ் மருமகள் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? தமிழில் கொடுக்கும்போது மருமகள் தான் கொடுக்குறாங்க. தென் சன் டாட்டர்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஆஃப்ஸ்ப்ரிங் போட்டோம் அப்படின்னா இது கிராண்ட் சன், இது கிராண்ட் டாட்டர். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் மொத்த ஃபேமிலியே. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் யார் வரா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெளிவாக ஒரு டைம் இதை படிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபைன். சரி, பிளட் ரிலேஷனில் எந்தெந்த மாதிரி டைப் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இதாக நம்ம வந்து சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வரக்கூடியது சிம்பிள் பேஸ்ட், அதாவது a + b = a is son of b, a - b = a is father of b, அந்த மாதிரி உங்களுக்கு சிம்பிள் பேஸ்டில் வரலாம். ரெண்டாவது பேராகிராஃப்னா ஒரு பேராகிராஃப் he is the son of the father of the mother of the அப்படிங்கிறத விட இவர் வந்து இவரோட சன், a is son of b and b is father of c and இந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? மூணாவது டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா a says to b கொட்டேஷன் போட்டுட்டு he is the son of the brother in law of the mother of the father of the brother is sons அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும் பொழுது ஸோ இது வந்து டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி இதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா சம் அப்படியே ரிவர்ஸில் கொண்டு போகணும். சம்ம ரிவர்ஸில் வாசிக்கணும். நீங்கள் பின்னாடி இருந்து வாசி எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆன்சர் போட்டுடலாம்.
ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்பெசிஃபிக்காக என்ன மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, பீயிங் எ ஜெண்டர் ஃபார் திஸ் இயர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் யோசிக்கும்போது கொஞ்சம் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக யோசிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட தாத்தாவோட சன் யார்? உங்களோட தாத்தாவோட சன் யாருன்னு கேட்டிங்கன்னா, யூ மே திங்க் இட் இஸ் ஃபாதர், பட் இட் இஸ் பாசிபிள் தட் உங்களோட தாத்தா, நீங்கள் இருக்கீங்க, உங்களோட தாத்தா இருக்காங்க, அவங்களுக்கு பொண்ணு வந்து உங்கள் அம்மா இருக்காங்க, அதுக்கப்புறம் சன் அப்படின்னா மேபி அங்கிளாக இருக்கலாம், மெட்டர்னல் அங்கிளாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபாதராக இருக்கலாம். ஸோ 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டி வருதுன்னு யோசித்து திங்க் பண்ணிங்க அப்படின்னா யூ மே பெட்டர் ஆன்சர். ஓகேவா? யூ மே கெட் பெட்டர் ஆன்சர். ஸோ இதில் தான் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை மட்டும் கரெக்ட் பண்ணால் போதும். இப்போ சும்மா ஒரு இது ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஏ இஸ் சன் ஆஃப் பி, சரியா? ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் சி. இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏ இஸ் சன் ஆஃப் பி, ஹூ இஸ், ஹூ அப்படின்னு சொல்லும்போது ஹூஸ் இது சொன்னாலுமே பக்கத்தில் யாரை பற்றி பேசுகிறோமோ அவரை பற்றி தான் அகெயின் பேசுகிறோன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ பி இஸ் ஃபாதர் ஆஃப் சி அப்படின்னா இப்படி வரும். ஓகேவா? அப்போ சியோட ஜெண்டர் தெரியாது, பட் ஏ பியோட ஜெண்டர் தெரியும். இதே இதில் ஏ இஸ் சன் ஆஃப் பி அண்ட் ஃபாதர் ஆஃப் சின்னு போட்டால் ஏ இஸ் சன் ஆஃப் பி அண்ட் ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் சின்னு வரும். இதில் ஆண்டு போடும்போது முதல்ல யாரை பற்றி பேசுகிறோமோ அவங்கள பற்றி பேசுகிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிட்டா போதும், மற்றபடி பிரச்சனை இல்லை. ஓகே, இதை தனியாகவே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சம் பாருங்கள், இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட சம் தான். ரமிலா சேஸ், அப்போ ரமிலா சொல்கிறாங்க, ராகவிஸ் ஃபாதர் ராமன் இஸ் தி ஒன்லி சன் ஆஃப் மை ஃபாதர் இன்லா ராமநாதன். தென் ஹவ் ரமணி who is the sister of Raghavi related to ராமநாதன். ஓகே, ஸோ பிளட் ரிலேஷன் சம்ம பொறுத்தவரை தமிழில் படித்தா ரொம்ப கிளியராக நம்மளுக்கு புரியும். ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக எப்பவுமே பார்க்குறது தானே. ஸோ தமிழில் படித்தா ஈஸியாக இருக்கும். ரமிலா சொல்கிற அப்படி, எனது மாமனாரான ராமநாதனின். அப்போ ரமிலாவுக்கு மாமனார் வந்து ராமநாதன், ஒரே மகன் ராமன். அப்போ ரமிலாவோட ஹஸ்பண்ட் தான் ராமன். ராகவியின் தந்தை, அப்போ ரமிலாவோட பொண்ணு தான் ராகவி. ஓகேவா? ரமணி ராகவியின் சகோதரி. அப்போ ரமிலா இருக்காங்க, ராமன் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பிறந்த குழந்தைங்க தான் ராகவி, அடுத்து ரமணி. ஓகேவா? ரமணி ராமநாதனுக்கு என்ன உறவு? ராமநாதன் மாமா, கரெக்டாக? அப்போ ரமணி என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக பேத்தியாக இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் வாசிச்சே போட்டது. இப்போ நம்ம வந்து இதுபடி போடலாம். ஸோ ரமிலா சொல்கிறாங்க, ராகவிஸ் ஃபாதர் ராமன். சரி, ராகவிஸ் ஃபாதர் ராமன். இதில் எல்லாமே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கானே ஆர்ஆர்லேயே ஆரம்பிக்குது. ஓகேவா? ராகவிஸ் ஃபாதர் ராமன் is the only son of my father-in-law ராமநாதன். only son of ராமநாதன் அப்படின்னு சொல்லும்போது, ஃபாதர் இல்லான்னு சொல்லும்போது இங்கே வந்துடுறாங்க மையின்னு சொன்னதுனால இது ரமிலா. ஓகேவா? ஃபைன். சரி, இப்போ அடுத்து என்ன ஆகுது? தென் ஹவ் ரமணி யார்? ஹூனா ரமணி. ஹூ இஸ் தி சிஸ்டர் ஆஃப் ராகவி. அப்போ இது ரமணி. ஓகே, சிஸ்டர் ஆஃப் ராகவி ரிலேட்டட் டு ராமநாதன். ராகவி ராமநாதனுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா சன்னோட டாட்டர், அப்போ கிராண்ட் டாட்டர். ஆன்சர் ஆப்ஷன் டி. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் டயக்ராம் ரெப்ரசன்ட் பண்ணணும், இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இது பாருங்கள், இதான் குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின். இது பெருசாக இந்த மாதிரி தெரியும் அப்படி கிடையாது. ஸோ வாசிப்போம். PQRST and U 6 members in a family in which there are 2 married couples இருக்காங்க. T is a teacher married to a doctor. அப்போ T அப்படிங்கிறவங்க டீச்சர் married to டாக்டர் அப்படி இருக்கட்டும். who is mother of யார்? டாக்டர் தான் என்னது? மதர் ஆஃப் R and U.
ஓகேவா? Q is the lawyer married to P. ஓகே, Q is the lawyer married to P. அப்போ இவங்க கிடையாது, வேறு யாரோ தான். P has one son, one grandson. Pக்கு வந்து ஒரு சன் இருக்கணும், ஒரு கிராண்ட்சன் இருக்கணும். ஓகே, அப்போ அந்த ஜென்ரேஷனில் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஆஃப் திஸ் மேரிட் 2 லேடிஸ், ரெண்டு ஹவுஸ் ஒய்ஃபில் வந்து ஒன் வந்து ஹவுஸ் ஒய்ஃப். சரி, அப்போ மேரேஜ் ஆன 2 கப்பலில் ஒரு கப்பல் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க கிட்ஸ் தானே. அப்போ இவங்க 2 பேர் ஒரு கப்பல், இவங்க ஒரு கப்பல், இவங்களை அந்த ஃபேமிலியில் மெரிஜ் பண்ணுறோன்னா அப்போ கியூயும் பியும் அங்கே தான் போடணும். இங்கே போடும்போது தான் அப்போ இவங்களுக்கு கீழே ஒரு ஜென்ரேஷன், இவங்களுக்கு கீழே ஒரு ஜென்ரேஷன் வரும். ஓகேவா? இவர் வந்து லாயர். அப்போ இதில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் யாராக இருக்கணும்னா இவங்க தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும். ஏன்னா இவங்களும் உமன் தான். அப்போ இவங்க தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கணும். அப்போ இது அவங்க சன்னாக இருக்கணும். இதில் யார் சன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். தெர் இஸ் ஆல்சோ ஒன் ஸ்டூடெண்ட், ஒன் மேல் இன்ஜினியர், அதெல்லாம் ஓகே. ஹூ அமங் த ஃபாலோயிங் இஸ் தி ஹவுஸ் ஒய்ஃப்? இல்லை பார்த்து இந்த பீக் மட்டும் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ பி அப்படிங்கிறது நம்ம போட்டுடலாம். ஸோ சம்மை வாசிக்கும் போதே அதை எப்படி எடுக்கும்போதே உங்களுக்கு வந்து எப்படி பண்ணலாங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா வந்துடும். ஓகேவா? ஃபைன். இது பாருங்கள், சிம்பிள் பேஸ்டு போட்டிருக்குது. ஸோ ஏ இன்ட்டு பி இது சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. 3 தான். பி இன்ட்டு ஜே ப்ளஸ் பி கொடுத்துருக்காங்க. பி இன்ட்டு அப்படின்னா என்னது? இஸ் மதர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ பி இஸ் மதர் ஆஃப் ஜே அப்படின்னு சொல்லிட்டு வரும். ப்ளஸ்ஸு போட்டிருக்காங்க. ப்ளஸ்னால் என்னது? சன் ஆஃப் பி. அப்போ ஜே இஸ் சன் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஸோ எங்கள் மதர் இவங்க சன்னா இவங்க எப்படி தான் வரும்? ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கணும். ஓகேவா? தென் ஹவ் பி ரிலேட்டட் டு பி. பி பிக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா ஒய்ஃப். யார்? ஒய்ஃப் வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதா? ஸோ இந்த மாதிரி தான் படம் சிம்பிள் தான். ஏன்னா இதில் 2 தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு உங்களுக்கு மாற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி இப்போ 2 இல்லாமல் 3, ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, ஏ இன்ட்டு பி இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு பி இன்ட்டு கியூ இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஜே, இங்கே ஒரு ப்ளஸ் ஏ, இந்த மாதிரி ஒரு 4-5 சிம்பிள் கொடுக்கலாம். இது ஒரு ஃபார்மெட்டு. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏ இஸ் சன் ஆஃப் ஜே அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சிடியில் இந்த மாதிரியே கொடுப்பாங்க. ஏ மைனஸ் கியூ ப்ளஸ் ஆர். அப்போ இந்த 4 இதையுமே நீங்கள் செக் பண்ணி எது வரும் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருவீங்க. ஓகேவா? இது பாருங்கள், இது இஸ் தான். ஏ இஸ் பி சிஸ்டர். அப்போ ஏ இஸ் பீஸ் சிஸ்டர் அப்படிங்கிறது ஒன்று வந்துடும். சி இஸ் பீஸ் மதர். சி இஸ் பீஸ் மதர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஏ இஸ் பி சிஸ்டர். ஏ வந்து பியோட சிஸ்டர். சி இஸ் பீஸ் மதர். சி வந்து பியோட மதர். சரி, மதர் போடணும். ஓகே. அடுத்து டி இஸ் சிஸ் ஃபாதர். டி இஸ் சிஸ் ஃபாதர் இப்படி வரும். அண்ட் இ இஸ் டீஸ் மதர். இ இஸ் டீஸ் மதர் இப்படி வரும். ஹவ் ஏ ரிலேட்டட் டு டி. ஏ டிக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் டாட்டர். ஸோ கிராண்ட் டாட்டர் இருக்குது. அப்போ நம்ம கிராண்ட் டாட்டர் எடுத்துக்கிறோம். ஓகேயா? ஸோ இது கிரேட் கிராண்ட் டாட்டர்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கணும். ஏன்னா கிராண்ட் டாட்டர் கிரேட் கிராண்ட் டாட்டர் தான் வரும். பட் இது அப்படி கொடுக்கல. ஓகே, கிராண்ட் டாட்டரே ஓகே தான். ஓகேயா? இந்த சம் பாருங்கள். பாயிண்டிங் டுவர்ட்ஸ் எ உமன் ராஜ் செட். அப்போ ஒரு உமனை பார்த்து ராஜ் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஷீ இஸ் தி டாட்டர் ஆஃப் மை ஒய்ஃப் சிஸ்டர். அப்போ ராஜ் இருக்கார். ராஜுக்கு ஒய்ஃப் இருக்காங்க. ரிவர்ஸில் போகணும். ஒய்ஃபுக்கு சிஸ்டர் இருக்காங்க. அப்போது ஷீ இஸ் தி டாட்டர் ஆஃப் மை ஒய்ஃப் சிஸ்டர். ஒய்ஃபோட சிஸ்டரோட டாட்டர் இந்த ஃபோட்டோவை தான் பார்க்குறாரு. சரி, இப்போ என்ன கேட்குறாங்க, கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹவ் ஒய்ஃப் ஆஃப் ராஜ், இவங்க தான் ஒய்ஃப் ஆஃப் ராஜ், ரிலேட்டட் டு தேட் உமன். இந்த உமனுக்கு ராஜோட ஒய்ஃப் யார் அப்படின்னா இந்த உமனோட அம்மாவோட சிஸ்டர். அப்போ யார்? ஆண்ட் வரும். ஆன்சர் ஆண்ட். புரியுதா? அப்போ யார் கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ ராஜோட ஒய்ஃபோட சிஸ்டரோட பொண்ணு
அந்த பொண்ணுக்கு ராஜோட ஒய்ஃப் யார் அப்படின்னா சித்தி வரும், இல்லைனா பெரியம்மான்னு வரும். ஸோ நம்மளுக்கு இங்கே ஆண்ட் வரும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இது பாருங்கள், ஃபேமிலி ஹேஸ் ஏ மேன். ஓகே, இது வந்து நார்மலாக ஒரு கவுண்டிங்கில் உள்ளது தான். ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ 2 சன்னு 2 ஒய்ஃபு நிறையா போயிட்டுருக்க. சரி, 2 ஒய்ஃப்னா ஒவ்வொருத்தருக்கும்பா. அப்போ ஃபேமிலி ஹேஸ் ஏ மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப். ஏ மேன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் இருக்காங்க. தேர் 2 சன்ஸ். இவங்களுக்கு 2 சன்னு. தேர் ஒய்ஃப்ஸ், ஒய்ஃப் இருக்காங்க. ஓகே, அடுத்து ஆஃப் எவ்ரி சன். ஓகே, ஆல்சோ ஹேஸ் 2 daughters. இங்கே ஒரு டாட்டர், இங்கே ஒரு, இந்த மாதிரி ஒவ்வொரு சன் 2 daughters. ஹவு மெனி ஃபீமேல் மெம்பர்ஸ் ஆர் இன் த ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5 6 7, மொத்தம் 7 பேர் இருக்காங்க. ஆன்சர் ஏ. அவ்வளோதான், சிம்பிள். ஒரு ஃபேமிலியில் இப்படி வருது, அப்போ எத்தனை பேர் இருக்காங்க, டோட்டல் கவுண்ட் எவ்வளோ, மேல் எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஓகே, இங்கே பாருங்கள், மோனி இஸ் டாட்டர் ஆஃப் ஷீலா. அப்போ மோனி டாட்டர் ஆஃப் ஷீலா. ஷீலா இஸ் ஒய்ஃப் ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் பிரதர். ஓஹோ, ஷீலா இஸ் ஒய்ஃப் ஆஃப் மை. அப்போ நான் இங்கே இருக்கேன், என்னோட ஒய்ஃபோட பிரதரோட ஒய்ஃப். ஓகேவா? ஷீலா இஸ் தி ஒய்ஃப் ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் பிரதர். ஓகேவா? ஹவ் மோனி ரிலேட்டட் டு மை ஒய்ஃப். மோனி என்னோடய ஒய்ஃபுக்கு யாருன்னா அவங்களோட அண்ணன். இது மோனி ஒய்ஃபுக்கு யாருன்னா இப்போ அண்ணனோட பொண்ணுன்னு வச்சுக்கலாமா, இல்லை தம்பியோட பொண்ணுன்னு வச்சுக்கலாம். அப்போ நீஸ்க்கு மருமகள் தான் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? பாருங்கள், சிஸ்டர் இன் லா அப்படின்னா மைத்துனி, மைனின்னு சொல்லுவோம், இல்லை மதுனின்னு சொல்லுவாங்க. ஸோ மைத்துனின்னு போட்டிருக்காங்க. சகோதரி, கசினுக்கு உறவினர் தான் போட்டிருக்காங்க. எல்லாருமே உறவினர் தான். சரி, ஓகே, கசின் அங்காளி பங்காளி தான் வரும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, பரவாயில்ல. ஸோ இதில் இப்போ மோனியை கேட்க, இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்து ஞாபகம் இருக்கா? அதில் வந்து இங்கேருந்து இங்கே என்னென்னு கேட்டாங்க. எந்த சம்மு? இந்த சம் தான், சிமிலர் இதே தான். ஓகேவா? ஸோ இதில் இங்கேருந்து என்ன ரிலேஷன் கேட்டாங்க, நம்ம ஆண்டு போட்டோம். இதில் வந்து மோனி என்னென்னு கேட்டிருக்காங்க, நம்ம நீஸ் போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இந்த சம் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு. எது ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஓகேவா? அப்போ இந்த ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. இந்த 3 இதை நீங்கள் பார்த்து அந்த கண்டிஷன்லேருந்து ஏபிசிடியில் எது ட்ரூன்னு சொல்லணும். அப்போ ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி. ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி. தென் பி இஸ் பிரதர் ஆஃப் ஏ. ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி, தென் பி இஸ் பிரதர் ஆஃப் ஏ அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஏ பியோட பிரதராக இருக்கார் அப்படின்னா பி ஏயோட பிரதராக இருக்குன்னு அவசியம் கிடையாது, சிஸ்டராக கூட இருக்கலாம். அப்போ உள்ளது தப்பு. உள்ளது தப்புன்னா இது தப்பு வந்துடும், இது தப்பு வந்துடும். இந்த 2ல் எதுங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, ஏ லைக்ஸ் பி, பி லைக்ஸ் சி, தென் ஏ லைக்ஸ் சி. ஓஹோ, ஏ லைக்ஸ் பி, பி லைக்ஸ் சி, தென் ஏ லைக்ஸ் சி அப்படின்னா அவருக்கு யாருன்னே தெரியாது. இது ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குது. ஏயும் பியும் ஃப்ரெண்டு, பியும் சியும் ஃப்ரெண்டுனா ஏயும் சியும் ஃப்ரெண்டா அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டால் ஃப்ரெண்டாக இருப்பாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி விடலைன்னா ஃப்ரெண்டாக இருக்க மாட்டாங்கல்ல. ஸோ இது வந்து கிரேட்டர் தேன் லெஸ் தேன் கொடுத்தா சொல்ல முடியும். கிரேட்டர் தேன் லெஸ் தேன் கொடுத்தா இன்இக்வல் டாப்பிக்கு லெஸ் தேன் கிரேட்டர் போட்டு சொல்ல முடியும். ஸோ ஏக்கு பியை பிடிக்கட்டும், பிக்கு சியை பிடிக்கட்டும். அப்போ ஏக்கு கண்டிப்பாக சியை பிடிக்கணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. அப்போ 2ஆவதும் தப்பு தான். அப்போ 2 தப்பு தான். ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும். இதை பார்ப்போமா? ஏ நாட் ஈக்குவல் டு பி, பி நாட் ஈக்குவல் டு சினா ஏ நாட் ஈக்குவல் டு சியா அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ ஏ 5, பி 6ன்னு வச்சுக்கலாம், சிஏ 5ன்னு வச்சுக்கலாம். இது நாட் ஈக்குவல், இது நாட் ஈக்குவல் தான். இந்த 2 ஈக்குவலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குல்ல. ஈக்குவல்னு சொல்ல முடியாது, நாட் ஈக்குவல்ட்டும் ஷூராக சொல்ல முடியாது. அப்போ இதுவும் தப்பு தான். அப்போ எது உண்மைன்னு கேட்டிருக்காங்க, நன் ஆஃப் 3, எதுவுமே சரியில்லை. ஓகேவா? சரி, இது பாருங்கள், எம் இஸ் டாட்டர் ஆஃப் என், எம் இஸ் டாட்டர் ஆஃப் என், ஓ இஸ் சன் ஆஃப் என், ஓ இஸ் சன் ஆஃப் என், ஆல்சோ ஃபாதர் ஆஃப் பி. யார்? ஓ. ஏன்னா ஓ பற்றி தான் பேசுகிறாங்க, ஓ தான் ஃபாதர் ஆஃப் பி. வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பி அண்ட் என்? சரி, ஓகே. பிக்கும் என்னுக்கும் என்ன ரிலேஷன்ட்டு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் பி அண்ட் என், வாட் இஸ் த ரிலேஷன் ஆஃப் பி டு என்னன்னு கேட்கல.
இப்போ சாய்ஸ்லேருந்து பெட்டராக நம்ம சூஸ் பண்ணணும். இந்த ஜென்ரேஷன்லேருந்து இந்த ஜென்ரேஷன் இங்கே வருது. இப்போ பிஎன்னுக்கு என்ன ரிலேஷன்னா, ஒன்று கிராண்ட் ஃபாதராக இருக்கணும், கிராண்ட் டாட்டராக இருக்கணும், இல்லைனா கிராண்ட் சன்னாக இருக்கணும். இவங்க கிராண்ட் ஃபாதராக இருக்கணும், இல்லைனா கிராண்ட் மதராக இருக்கணும். ஸோ கிராண்ட் மதருங்கிற சாய்ஸ் தான் இல்லை பெட்டர் சாய்ஸாக இருக்குது. ஏன்னா கிளியரான சாய்ஸ் இல்லை. இதுக்கு ஆன்சர் ஆக்சுவலாக டேட்டா இன்சஃபிஷியன்ட் தான் வரணும். பட் மதர் கண்டிப்பாக வராது, சிஸ்டர் கண்டிப்பாக வராது, ஆண்ட் கண்டிப்பாக வராது. ஸோ கிராண்ட் மதர் மட்டும் தான் சூட்டபிள் ஆன்சராக இருக்கிறனால நம்ம அதை சூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ இது பாருங்கள், கண்ணன் ஆன் சீயிங் எ பாய், ஒரு பாயை பார்க்குறாங்க. ஓகே. ஸோ ஒரு பையனை பார்த்து கண்ணன் சொல்கிறான், கண்ணன் ஆன் சீயிங் எ பாய் செட், ஓகேவா, தட் he is the son of the father's only son. He is son of his father's only son. சரி, who is கண்ணன் to that boy? தெரியலையே. இவன் ஹிஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? ஓகே, இதில் தமிழ் ஆகும். இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினாள். அப்போ திஸ் ஃபெல்லோ என்னோட ஃபாதரோட, இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன், என்னோட ஃபாதரோட ஒரே பையனோட பையன் அப்படின்னா கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேணும்? திஸ் கண்ணன் யாராக இருக்குன்னா கண்டிப்பாக ஃபாதராக தான் இருப்பா. அப்படி ஏன்னா பேசுகிறதே அவர் தான். ஓகேவா, பாருங்கள். அப்போது ஃபோட்டோவில் இருக்குது, ஹீ இஸ் தி சன் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஒன்லி சன். என்னோட ஃபாதரோட சன்னோட ஒன்லி சன், இதுதான் கண்ணன், இதுதான் ஃபோட்டோவில் இருக்கார். ஓகேவா. ஸோ ஹூ இஸ் கண்ணன் டு தட் பாய்? இந்த பாய்க்கு கண்ணன் யார் அப்படின்னா ஃபாதர். ஆன்சர் ஃபாதர்னு வரும். ஏன்னா கண்டிப்பாக பேரன் வராது, பாட்டன் வராது, மகன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, தந்தை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ யாரை பற்றி கேட்குறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஹூ இஸ் கண்ணன் டு தட் பாய். கண்ணன் இந்த பாய்க்கு யாருன்னா கண்டிப்பாக யார்? ஃபாதர் வரும். சரியா. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சம் சால்வ் பண்ணுறோம். இந்த சம்லாம் தான் இதுவரை பிளட் ரிலேஷனில் கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த செஷனில் நம்ம செஷன் 6ல் நம்ம பிளட் ரிலேஷன் ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா. ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டியது, நம்பர் சீரீஸ் இருக்குது, ஆல்ஃபா நியூமரிக் இருக்குது, ரீசனிங்ஸ் நம்ம எல்லாமே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி இது நம்ம ஆஃபர் வீடியோ போட்டோன்னா ஒரு 2-3 பார்ட்டுக்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ நம்ம பிளட் ரிலேஷனில் முடிக்கிறோம். நம்பர் சீரீஸ் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா. ஃபைன், தேங்க்யூ கைஸ், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். ஸோ ஐயப்பன் சார் யூடியூப் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. தென் இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிட் ஐயப்பன் அண்ட் டெலிகிராம் ஃபார்மில் ஐயப்பன் சார் ஆப்டிட். ஓகேவா. ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட், விஷ் யூ ஆல் சக்ஸஸ். மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் பார்ட். ஓகே.